நம்மளோட வாழ்க்கையை நம்ம வாழ போகிறதே பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் தான். ஆனால் அதுலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம பொய்யானவங்க கிட்ட தான் அதிக டைம் பழகிட்டுருக்கோம். இதுதான் யாராலையும் மறுக்க முடியாத உண்மை. இவங்க இப்படி தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட எவ்வளோ நேரம் நம்ம எவ்வளோ அளவோட பழகணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் இது இப்படி இருக்குது அப்படின்றதுக்கும் இது இப்படி தான் அப்படின்றதுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்குது. தேவைக்காக மட்டும் நம்மக்கிட்ட பழகுற உறவுகளை நீங்கள் இனிமேலும் உங்கள் லைஃப்பில் தேடாமல் இருங்க. யாருக்கு பொய்யா நடிக்க தெரியலையோ அவங்கள பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். அவங்க தான் பார்த்திங்களா அவங்களோட கண்ணீரையும் கோபத்தையும் ஃபஸ்ட்டாக வெளிப்படுத்துவாங்க. அதை வெளிப்படுத்தும் போது பார்த்திங்கன்னா எந்த ஒரு தயக்கமுமே கண்டிப்பாக அவங்கக்கிட்ட இருக்காது. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு உண்மையாக இருந்திருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. ஒருத்தங்க உங்கள் கூட பொய்யா வாழ்கிறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட உடனே பார்த்திங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து விலகி வந்துடுங்க. ஏன்னா அப்படி ஒருத்தவங்க கூட நீங்கள் வாழ்கிறதுக்கு தனிமை எவ்வளவோ உங்களுக்கு மன அமைதியை தரும். என்னதான் நம்ம உரிமையோடு பழகினாலும் உணர்வுகளை மதிக்காமல் இருக்கிற ஒரு சிலரால் பார்த்திங்கன்னா நிறைய உறவு பிரிஞ்சு தான் போகுது. ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா பாசத்துக்காக நடிப்பாங்க, ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா பணத்துக்காக நடிப்பாங்க. ஆக மொத்தம் ஒவ்வொருவருமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்களோட லைஃப்பில் நடிச்சுட்டு தான் இருக்காங்க. இது புரிஞ்சுக்காம நம்ம தான் நம்மளுக்கு நடிக்க தெரில அப்படின்னு நம்ம லைஃப்பில் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம். பட் நடிக்க தெரிஞ்ச எல்லாருமே பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் நல்லா தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு சில பேருக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னா அந்த இடத்துல உங்களை நீங்கள் தான் மாற்றிக்கணும். உங்களை சுற்றி நடிக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டேயுமே பார்த்திங்கன்னா நீங்கள் தான் ஏமாந்துட்டுருக்கீங்க அப்படின்ற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கிற வரைக்குமே பார்த்திங்கன்னா நரக வேதனை கண்டிப்பாக அனுபவிச்சுட்டு தான் இருப்பீங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்னைக்கு நல்லா நடிக்கிறதுக்கு கற்றுக்குறீங்களோ அன்னைக்கு பார்த்திங்கன்னா உங்களை அத்தனை பேருக்குமே பிடிக்கும். உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஏமாந்துருவீங்க. அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் யாரையும் தேடி போகாதீங்க. அங்கே நீங்கள் அலட்சியப்படுத்தப்படுவீங்க. உங்களை மட்டுமே உங்கள் லைஃப்பில் நீங்கள் நம்புங்க. உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. அப்படி இருந்தாவே பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃபு உண்மையிலே சூப்பராக இருக்கும். நம்மளோட வாழ்க்கை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தான். நம்மளை வெறுக்கிறவங்கள நம்ம என்றைக்குமே தேடக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளை விரும்புகிறவங்கள நம்ம என்றைக்குமே எதுக்காகவும் விட்டுறக்கூடாது. நம்மளோட கோபமும் நம்மளோட அந்த புரிஞ்சிக்காத ஒரு விஷயமும் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் நம்மளுக்கு பிடிச்சவங்கள நம்மக்கிட்ட இருந்து ஃபஸ்ட்டு பிரிச்சிடும். ஸோ நம்மளுக்கு பிடிச்சவங்க கிட்ட பேசும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு அனுபவத்தை தர்ற உறவுகள் இருக்குது பார்த்திங்களா, அதை உங்களோட மனசில் எப்போவுமே மறக்காமல் வச்சுக்கோங்க. நம்மளை விட்டு விலகி செல்கிற எதுவாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா தாராளமாக சந்தோஷமாக வழி அனுப்பி வச்சுருங்க. என்றைக்குமே பார்த்திங்கன்னா நம்ம இழந்ததை விட நம்மளுக்கு அடுத்த லைஃப்பில் கிடைக்கிறது பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம ஒரு உயர்வான இடத்துலேருந்து பார்க்கும்போது மற்றவங்க நம்ம கண்ணுக்கு சாதாரணமாக தெரியலாம். பட் நம்மளும் அவங்கள ஒருத்தங்க அப்படின்றத நம்ம லைஃப்பில் எப்போவுமே மறந்துடக்கூடாது. நம்மளை புரிஞ்சிக்காத இடத்துல ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொல்லி அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கிறத விட அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்களோ அப்படியே புரிஞ்சுட்டு போட்டோம் அப்படின்னு நம்ம அமைதியாக இருக்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப நல்லது. நம்மளோட உணர்வுகளை புரிஞ்சிக்காத ஒருத்தவங்க கிட்ட போய் நம்ம எவ்வளோ அன்பை கொட்டினாலுமே அதை குப்பைக்கு சமமாக தான் பார்ப்பாங்க. யாரையுமே பார்த்திங்கன்னா தேடி போய் பேசுகிறது தப்பே கிடையாது. ஆனால் உங்களை தேடியே வராத ஒருத்தங்களை போய் நீங்கள் தேடி பேசினா அதை விட மிகப்பெரிய தப்பு எதுவுமே கிடையாது. நம்ம எதிர்பார்க்காதப்போ கிடைக்கிற எந்த ஒரு விஷயமும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறது கிடையாது. அதே மாதிரி தான் அன்புமே. உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க பார்த்திங்கன்னா என்றைக்குமே உங்களை விட்டு போக மாட்டாங்க. உங்களை புரிஞ்சிக்கவே முடியாதவங்க பார்த்திங்கன்னா என்றைக்குமே உங்கள் கூட நிலையாக இருக்க மாட்டாங்க. முக்கியம் இல்லாத இடத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் திரும்ப திரும்ப உங்கள் முகத்தை காட்டுறதே பார்த்திங்கன்னா ஒரு தப்பான விஷயந்தான். உங்களை தேடாதவங்கள பார்த்திங்கன்னா நீங்கள் தேடி போய் பேசுகிறதுமே தப்பு தான். ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்களாக யாரையும் தேடி போகாதீங்க. ஸோ இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன் சிம்பிளாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமிடியேட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ. நம்மளோட வாழ்க்கையை நம்ம வாழ போகிறதே